இந்த பதிவு வந்து ஜோதிட பார்க்க வரீங்கல்ல, உங்களுக்கான பதிவு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்றேன். லண்டன்ல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணே ரோஸ் மாரி தான் இருக்கும். ஆனா, அந்த ரோஸ்னால கொஞ்சம் அலர்ஜி. சின்ன வயசுலேருந்து அது ஸ்கின் ஒத்துக்காதுன்னு சொன்னா, ரோஸ் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கும். தொடணும் இல்ல, ரோஸ பார்த்தாலே அதுக்கு அந்த அலர்ஜி வந்துரும். அந்த பொண்ணு ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயிடுச்சு. ஒரு நாள் பெரிய கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்குது. அதுக்கு அது சீஃப் கெஸ்ட்டா போறாங்க. அந்த பெண் போறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களே ஒரு ரோஸ் மாரி தான் இருப்பாங்க. அவங்க ஒரு சீஃப் கெஸ்ட்டா போறாங்க. அவங்க வரவேற்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, எங்க பார்த்தாலும் ரோஸு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ரோஸால டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அத பார்த்தாலே அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா, அவங்க உள்ள என்டர் ஆனோனே அவங்களுக்கு ஒரே பதட்டமாயிடுச்சு. இத கூடயே இருந்து பார்த்துட்டு இருந்தா அவரோட பிஏ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல இவங்க ரோஸ் அத்த அலர்ஜின்னு. இவங்களுக்கு காதுல கேட்கிற மாரியே பக்கத்துல, பரவாயில்லையே செயற்கை பூவே அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க காது பட கேட்கிற அளவுக்கு செஞ்சாரு. இது அவங்க கேட்டோனே ஒரே ஆச்சரியம். பரவாயில்லையே இதெல்லாம் செயற்கை பூ தானே நம்ம கூட ஒரிஜினல் பூன்னு பயந்துட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல தெம்பா விட்டு பெரிய ஸ்பீச் குடுத்தாங்க. பெரிய சக்சஸு. நெறைய பேர் நல்லா கைத்தட்டி நல்லா பாராட்டுனாங்க ஸ்பீச்ச கேட்டோனே. கடைசியா அவங்களுக்கு பொக்கே குடுக்குறாங்க. பொக்கேவும் அதே ரோஸ்ல குடுக்குறாங்க. பொக்கே ரோஸ் குடுத்தோனே அவங்களும் ஹேப்பியா ரிசீவ் பண்றாங்க. அப்ப சொல்றாங்க, "சார் என்ன சார் இவ்வளோ டெக்கரேட் பண்றீங்க? எல்லாமே செயற்கையா டெக்கரேட் பண்றீங்கன்னு" கேட்குறாங்க. அப்ப இல்ல இல்லையே எல்லாமே ஒரிஜினல் ரோஸுங்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா நம்ம ஒரிஜினல் ரோஸு ஆனா நம்மளுக்கு ஒரு அலர்ஜி வரல. எதுவுமே நடக்கலையேன்னு ஒரே ஆச்சரியம். அப்பதான் புரியுது அவங்களுக்கு. நம்ம ஆழ் மனசுல சின்ன வயசுலேருந்து ரோஸ்னா அலர்ஜின்னு நெனச்சுட்டு இருந்தோம். அதனால தான் இந்த ரோஸ பார்த்து நம்ம பயந்துட்டு இருந்தோம். அன்னையிலேருந்து அவங்க ரோஸ பார்த்தா அலர்ஜியே வரதில்ல. இதே மாரி தான் ஆழ் மனசுல என்ன நம்பிக்கை இருக்கோ, அதுதான் நடக்கும். இன்னொரு கதைய சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு டாக்டர் இருந்தாரு. பேஷண்ட்ட அட்டெண்ட் பண்ணியிருப்பார். அவர் கைராசி டாக்டர். அங்க போனாலே வியாதி சரியாயிட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ, அதனால கூட்டம்லாம் அலமோதிச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100, 150 டோக்கன் கூட போகும். அந்த அளவுக்கு பிஸியான டாக்டர். அட்லீஸ்ட் அவர் 90 பேர பார்த்தாருன்னா, ஒரு 97 பேருக்காச்சும் உடனே கியூர் ஆகும். இப்படி போயிட்டு இருந்தது. ஒரு 10, 15 வருஷம் போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு பேப்பர்ல எல்லாம் பார்க்குறாங்க. ஒரே எல்லாருக்கும் ஆச்சரியம். அவர் வந்து போலி டாக்டர். அவர் குடுக்குற மருந்தோட மக்கள் வந்து அவங்க மேல வச்ச நம்பிக்கை தான் அந்த வியாதிக்கு குணம் வந்துச்சு. இதான் சொல்றேன். நம்ம என்ன ஆழ் மனசுல நினைக்கிறோமோ, அதான் நடக்கும். இது நான் ஏன் ஜோதிட ரீதியா இந்த 2 கதையும் சொன்னேன்னா, நீங்க ஒரு கன்சல்டேஷன் போறீங்க. ஆனா, ஃபர்ஸ்ட்டு ஒரு கன்சல்டேஷனுக்கு ஒரு ஜோதிடர பார்க்க போறீங்க. உங்களுக்கு அந்த ஜோதிடம் மேல முழு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இருந்தா மட்டும் தான் நீங்க ஜோதிடத்த படிக்கும். நீங்க ஆஃப் மைண்ட்ல ஒரு ஜோதிடர பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா அது பலிக்கவே பலிக்காது. நீங்க டிவில நெறைய ஜோதிடர் பார்க்குறீங்க, பிரபலமா ஜோதிடர பார்க்குறீங்க. பார்த்தோனே ஒரு கன்சல்டேஷன் போறீங்க. கரெக்ட்டுங்களா? அது ஏன் நடக்குதுன்னா, நீங்க அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அவர் சொன்னா நடக்கும். அத நீங்க 100% ஃபாலோவும் பண்றீங்க. ஒரு ஜோதிடர் சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே, நீங்க எந்த அளவுக்கு அது மேல நம்பிக்கையா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு அந்த செயல் நடக்கும். அதனால நீங்க ஒரு ஜோதிடர் போனீங்கன்னா, ஆஃப் மைண்ட்ல எப்பயும் போகவே போகாதீங்க. ஒருத்தர் நம்புனா மட்டும் நீங்க ஜோதிடர போங்க. சரி, சும்மா டைம் பாஸ்ல போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு, தயவு செய்து எந்த ஜோதிடரையும் நீங்க குறை சொல்லாதீங்க. ஐயா அதனால தான் இப்ப ஏஎல்பி கத்துக் குடுத்துட்டு இருக்காங்க. ஏஎல்பி ஜோதிடங்கிறது அனைவருக்கும் ஒரே பலன் தான் சொல்லும். ஐயா சொன்னாலும் சரி, நாங்க சொன்னாலும் சரி, டீச்சர் சொன்னாலும் சரி, நீங்க கத்துக்கிட்டு நீங்க பார்த்தாலும் சரி, பலன் ஒண்ணா தான் இருக்கும். சரிங்களா? அதனால தயவுசெய்து படிங்க. உங்க வாழ்க்கைய நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். மத்தவங்க சொல்றது கரெக்ட்டா செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்பிக்கை வைங்க. ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை வைங்க. நன்றி. வணக்கம்.